தேவையில்லாம இந்த வீட்டுல அதிசயங்கள்லாம் பல வகையை நடந்து கொண்டிருக்கிறது. சத்தியமா அதிசயம் நடந்துகிட்டு இருக்குது. நானும் எங்க வாசல்ல உட்காந்துருந்து அந்த அதிசயத்தை பார்த்து நான் இங்க வந்திருக்கிறேன். என்ன அதிசயம்னு கேட்டாக்க, குழம்பு மணக்கிற மாதிரி குழம்பு வச்சிருக்கிறேன் இன்னைக்குன்னு பார்த்து. சிக்கன் பொடி வேற கடையில வாங்கிருக்கீங்க? சிக்கன் பொடி வேற கடையில வாங்கினியா இல்ல சிக்கன் குழம்பே வேற இடத்துல வாங்கிட்டு சும்மா சூடேத்தி வச்சிருக்கிறியா? சொல்லுவா அப்போ. நான் வச்ச வணக்கம் என்ன கேட்டா, ஏதோ நல்ல கடையில பார்த்து சிக்கன் கடையில குழம்பு வாங்கிட்டு வந்து அப்படியே சட்டில வச்சு அப்படியே சும்மா 2 கொதி விட்டு நான் தான் வச்சேன்னு சொல்ல போறியான்னு பார்த்தேன். நம்புறீங்களா நீங்க? என்னைக்கோ ஒரு நாளைக்கு மணக்குதுன்னா சிக்கன் மசாலா மாறி இருக்குன்னு அர்த்தம். என்ன நான் வச்சனைக்கு மனம் இருக்குதா என்னன்னு தெரியாது. ஒரு விதம் சாப்பிடுற அளவுக்கு இருந்தா போதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா நான் மணக்கிற மாதிரி வைப்பேன்ப்பா. அது கஷ்டத்துக்கு மணக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம அதிசயமா மணத்துருச்சு. மனம் இருந்தா ருசி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியோ அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல்னு ஷார்ட்ஸ்ல பாக்குறீங்களா இதுல பாக்குறீங்களா? எதுலயும் பாத்துக்கலாம் வாங்க. ரெண்டுலயும் பார்த்தாக்க பெண்ணு விடவாக்கா போறீங்க நீங்க அப்படிம்பாங்க. பாக்கலனாலும் விட்டுருவோமா நம்ம. எப்பவும் போல நம்ம செய்யற மாதிரி நெய் சாதம் ஓகேங்களா? நெய் சாதம் என்ன நெய் சாதம் அம்மா, நெய் சாதம் வேண்டாமான்னு பண்ற வரைக்கும் நெய் சாதம் மாத்தே இருக்கும். வாரத்துல ஒரு நாள் தானங்க வைக்கிறேன். நெய் சாதம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் வைக்கிறேன். அது தம்பிங்களுக்கு பிடிக்குது. சரி சாப்பிட்டு போன வாரம் பிரியாணி வச்சேன் ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரம் நெய் சாதம் வச்சிருக்கோம். அதுக்கும் சிக்கன் தான் இதுக்கும் சிக்கன் தான் சுடுதுங்க. இது சிக்கன் கிரேவி வச்சிருக்கேன். இப்படி நல்லா காமிங்க. சிக்கன் வந்து கம்மியா இருந்துச்சு. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருந்தாங்க. சரி கம்மியா இருக்கே பத்தாதே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படியே உருளைக்கிழங்கு நீளமா நறுக்கி போட்டுக்கிட்டேன். சிக்கன் சொல்லி எங்களை ஏமாத்துறதுக்கு. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் ஏமாறாளு நாங்க கிடையாது. பால் காய வச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு டிஃபன் பண்ணீங்களாக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா தம்பி ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால இன்னும் பெரியவன் எந்திரிக்கல. சின்னவன் மட்டும் எந்திரிச்சிட்டாரு. அவருக்கு நெய் சோதே போதுன்றுவாரு. தோசை இட்லி இந்த புட்டுக்கிட்டு எல்லாம் திங்க மாட்டாரு. அதே மாதிரி முத்து காலையில எந்திரிச்சு காலை டீ குடிச்சாங்க, ரஸ்க் சாப்பிட்டாங்க. இனி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு அவங்க நெய் சாரம் சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா இப்ப 10 ஆயிடுச்சு இல்ல. ஏன்னா இவங்க பண்ணல, நாங்க வந்து அதுதான் சாப்பிட்டு ஆகணும். இவங்க பண்ணல, டிஃபன் பண்ணலங்க, நாங்க அதைத்தான் சாப்பிட்டு ஆகணும்னு சிம்பாலிக்கா சொல்லி முடிச்சிருமா. ஓகேவா? எதுக்கு தேவையில்லாம அவங்க எதுக்கெல்லாம் இவங்க சாப்பிட மாட்டாங்க. ஒத்துக்கிட்டு போக வேண்டியது. சரிங்க இன்னைக்கு நான் டிஃபன் வைக்கலங்க. ஆனா நெய் சாதம் சாப்பிடுவாங்க. நெய் சாதம் அரிசியுமே 2 கிளாஸ் தான் இருந்துச்சு. இந்த 2 கிளாஸ வச்சு எப்படி நெய் சாதம் வைக்கிறது, நீங்க சாட்ஸா போடுங்கன்னு கேட்ட உறவுகளுக்காக சாந்தா 7469 ஐடியில சாட்ஸா போட்டிருக்கேன். நெய்ச்சோறு எப்படி வைப்பது என்று நீங்க தெரிஞ்சவங்க போய் குயிக்கா பார்த்து குயிக்கா வைக்கக்கூடிய ஒரு சாதம் தாங்க இந்த நெய் சாதம். ஓகேங்களா? ஓகே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பரா டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் வச்சுட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இல்லைனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா சோறு டேஸ்டா இருக்கும். வச்சு டேஸ்ட் நல்லா இல்லன்னா அது உங்களோட பால்ட்டுங்க. சோறு குழஞ்சாலோ அதெல்லாம் உங்களோட பால்ட்டா இருக்கும். ஆனா டேஸ்ட்டுக்கு ஒரு குறை இருக்காது. கண்டிப்பா கன்ஃபார்மா பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் நெய் சாதத்துல பக்கத்து வீட்டுல எல்லாம் கொஞ்சம் பேர் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப இந்த ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, என்ன சொன்னா டேஸ்ட். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கூட எங்க 3 பேருக்கு தெரியாதுங்க. இந்த எனக்கு என் பிள்ளைங்க 2 பேருக்கு நம்புறீங்களா நீங்க? அந்த 2க்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கூட எங்க 3 பேருக்கு தெரியாது. சேச்சி இப்ப ஊருக்கு போயிட்டாங்க. வரும்போது நான் நெய் சாதம் வச்சிருந்த சேச்சிக்கு, பக்கத்து சேச்சிக்கு, அந்த பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் கொடுப்பேன். அவங்க 3 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டோம்னா இப்ப கேக்குறவங்க பாக்குறவங்க ஏங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கு. இப்ப எப்படி நம்ம பாக்குறோம், ஏங்க நாங்க அழகா இருக்கோமான்னு நம்ம கேட்டா நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க? சூப்பரா இருக்கீங்க, நல்லா அழகா தாங்க இருக்கீங்க. அப்படித்தான் உங்களை எல்லாரும் சொல்லி என்ன நானும் சொல்றேன். அந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்கல்ல. என்னைய நேர்ல பாக்குறவங்க நேரா சொல்லிடுவாங்க, வீடியோக்கும் நேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நான் சொல்லல. அதே மாதிரி அவரை நேர்ல பாக்குறவங்க சொல்லிடுவாங்க அழகா இருக்குங்க. அப்ப இப்ப சொன்ன ஒப்பீனியன் வந்து அவருக்கு இதை சேர்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். உங்களை பார்த்தா அழகா இருக்குன்னு சொல்லும் போது இப்ப நேர்ல அசிங்கமா இருந்தா அழகா இருக்குன்னு சொல்லிதானே செய்யணும். அதனால அதுவே சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நினைக்கிறதோட காய மட்டும் போட்டுறாதீங்க. ஓகேவா? உள்ள வாங்க. உள்ள தானே வாங்க வாங்க வச்சு செய்யறேன். அவசரப்பட்டு செய்யற ஒவ்வொரு செயலும் ஆபத்துலதான் முடியுங்கிறது ஒரு சொல்லு. இப்ப இவரு வெள்ளையா அவசரப்பட்டு நான் ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி வயநாட்டுல கால் எடுத்து வச்சுட்டேன்.
அது வந்து இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்துல முடிஞ்சிச்சுன்றது பாக்குற எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சரி விடுங்க. அதாவது 19 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வச்சனால ராசா மாதிரி இருக்கிறாரு. இல்லன்னா 10 பேரை முதல்ல வேலையாளுகளை வச்சுக்கிட்டு இவரும் தொங்கு பிரிவிட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. அதுதான் நடக்கும். இப்ப அண்ணன் தம்பி 2 பேர் என்ன அண்ணன் தம்பி 2 பேர் என்ன செய்யறாங்களோ அந்த செயலதான் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? என்னங்க நேரம் ஒரு பிள்ளையா 2 பிள்ளையான்னு தெரியாதுங்க. சில பேர் டஜன் கணக்குல கூட பெத்து போட்டிருப்பாரு. என்ன சொல்ல முடியாது. நான் போகும்போது எங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க 1 2 3 4 5 6 சொல்லிருப்பாரு. என்னைய லவ் பண்ணும்போது பக்கத்துல கூட உட்காந்து பேச மாட்டோம், பிள்ளைய மட்டும் பிடித்து பெத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஓம் பக்கத்துலமா புடிச்சவங்க பக்கத்துல உட்காரு அப்படின்னு பாரு. என்ன ஓ பக்கத்துல உட்காரலங்கிறதுக்காக என்னை அப்படி மட்டமா நினைச்சிடாதேன்னு சொல்லுவாரு. என்னங்க எதுக்குங்க இந்த தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்? என்ன சரியா ஆசையை மூட்டுற நீ வேற அப்படிங்கிற ஆசையெல்லாம் மூட்டேன்டா. அந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது. யாரு அந்த மாதிரி. ஓகே, எல்லாரும் என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே, ஒவ்வொரு வீட்லயும் என்னென்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? என்ன ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க, என்ன ஏதுன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப எங்க வீட்டு டெய்லி ஸ்பெஷலே நாங்க பாக்குறோம். உங்க வீட்டுல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டுல இருப்பீங்க, என்னென்ன ஸ்பெஷல் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ற எல்லாரும், எங்க வீட்டுல இன்னைக்கு மட்டன் பிரியாணி, எங்க வீட்டுல இன்னைக்கு சாம்பார் சாதம், எங்க வீட்டுல இன்னைக்கு தயிர் சாதம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்க மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. அக்கா, நீங்க பியூட்டி பார்லர் போனீங்கன்னா த்ரெட்டிங் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்ல ஃபேஷியல் பண்ணுவீங்களா? இல்லங்க, கட்டிங் ஷேவிங் எல்லாமே முடிச்சிட்டு ஷேவிங் எல்லாம் கிடையாதுங்க. நூலை வச்சுதான் அவங்க எடுப்பாங்க. இந்த தெரியுதா, கிளீனா இருக்கு பத்தியா, மொசிக்கி கல் மாதிரி. இப்ப இங்க ஐப்ரோவுக்கு எப்படி நூலை வச்சு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நூலை வச்சு எடுப்பாங்க. ஆனா ஃபேஷியல் பண்ண மாட்டேன். இப்படி நூலை வச்சு பறிச்சு எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சிலருக்கு ஃபேஷியல் பண்ணாலாம் இதாயிரும். நான் ஃபேஷியல் பண்ண மாட்டேன். எனக்கு அது ஆனா எப்பவே பரு வந்துரும், இன்னைக்கு வராம இருக்கு. உடனே ஐஸ் டியூப் வச்சு கொஞ்ச நேரம் மசாஜ் கொடுக்க சொன்னேன். அதுவும் இல்லாம வந்துட்டு நான் ஒண்ணுமே சோப்பு போட்டு முகங்கழுகளை ஒண்ணுமே செய்யல. ஏன்னா நம்ம சோப்பு போட்டு முகங்களி மாய்ஸ்சரைசேஷன் இதெல்லாம் தேய்க்கும் போது ஏதாவது ஆயிருச்சுன்னா அந்த கெமிக்கல் உள்ள போய் பரு வந்துருச்சுன்னா போச்சு, ஊருக்கு போற நேரத்துல நிறைச்சு பரு ஆயிருவே அப்படின்னு. என்னடி இனிமே ஆகிறதுக்கு பரு ஆயிருமே அப்படிங்கிற ஒரு சங்கடத்துல நான் ஒண்ணுமே தேய்க்கல. பச்சை தண்ணியில முகத்தை கழுகிட்டு விட்டுட்டேங்க. ஃபேஷியல் பண்ணலங்க. பண்ணேன்னு சொல்லி ஒரு டைம் பண்ணணும். பண்ணும்போது நான் பண்ணிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் இந்த பிரான்மலை ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பிரான்மலையில போய் உட்காந்துருந்தோம் அப்படின்னு. எக்கச்சக்கமான லவ்வர்ஸ் இங்க வரதான் செய்யறாங்க, போகத்தான் சொல்றாங்க. நீங்க மட்டும் உட்காந்ததுக்கு என்ன ஒரு பெரிய அதிசயம் மாதிரி சொல்றீங்க? நிறைய பேர் உங்ககிட்ட வந்து பிரான்மலைக்கு போனதோட உங்க ஞாபகம் தான் வருது, பிரான்மலைக்கு போனதோட உங்க ஞாபகம் தான் வருதுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. அவங்களுக்கு மெசஞ்சர்ல நான் பதில் ரிப்ளை கொடுத்துட்டேன். இருந்தாலும் நம்ம உறவுகள் நிறைய பேர் அந்த டவுட் இருக்கும்ல, அப்ப அவங்க கிட்ட சொல்லணும்ன்றதுக்காக தான் ஒரு வார்த்தை. பிரான்மலைன்ற ஒரு மலையே பயங்கர ஸ்பெஷல் தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. எங்களுக்கு எங்களுடைய காதல் சமயத்துல நாங்க அதிகமா செலவிட்ட இடம்னா அந்த பிரான்மலை தான். அப்ப அந்த பிரான்மலையில எத்தனையோ லவர்ஸ் வந்திருக்கலாம், இல்லைன்னா நாங்க சொல்ல கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க மலைக்கு ஏன்னா நிறைய லவர்ஸ் வந்து அந்த மலையிலே நிறைய லவர்ஸ இறந்துலாம் இருந்திருக்கிறாங்க. நிறைய அந்த மாதிரி ஒரு தூக்குல தொங்கி இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, செய்யறாங்க. அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த காரணத்துக்காக நாங்க எப்ப போனாலும் அந்த மேல ஏறி போற அந்த வழியில, நாங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட வீடியோல சொல்லியிருக்கோம், இங்க இருந்து ஏறி இந்த படியில ஏறி வந்து மேல இருக்கிற இடத்துல தான் நாங்க உட்காந்துருப்போம். எல்லாரும் கோயிலுக்கு ஏறி போனா அந்த பாதையில நம்மளை பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துலதான் அந்த இடத்துலதான் நாங்க உட்காந்துருப்போம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஒரு தனியாவோ எங்கேயாச்சும் ஒரு மூளைக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல உட்காந்து இருந்தாலோ நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு வந்துருவோம். நம்மளை பாக்குறவங்க இந்த மாதிரி சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் சாந்தாவை கூட்டிட்டு போய் உட்காந்து அப்படின்னு சாந்தாவுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட பேர். நாளைக்கு நம்ம கல்யாணமே நடக்கல ஏதோ ஒண்ணுனாலும் அந்த ஏரியால இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேரை வாங்கி தந்துட கூடாது. சாந்தாவுக்கு கெட்ட பேர் வருதுங்கிறதெல்லாம் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாரு. அவரு பேரு டேமேஜ் ஆயிரும். இந்த பையன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு தெரிஞ்சான்னு அவருக்கு நாளைக்கு அப்படி கிடையாது. அந்த மாதிரி பையன் கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பொதுவா அப்படித்தானே, யாரா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் உனக்கா இருந்தாலும் ஒண்ணுதான். அதனால ஒரு கெட்ட பேர் 2 பேத்துக்குமே வச்சுக்கோங்களேன், 2 பேத்துக்குமே ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்கு அப்படி உண்மையா ஒத்துக்கணும்.
எனக்கு என்னோட நலம் கருதி நான் தள்ளி உட்காந்தேன்னு பேசக்கூடாது. தள்ளி உட்காந்தேன்னு நான் சொல்லல, ஒரு புதருக்குள்ளேயோ அங்கேயும் இங்கேயும் போய் உட்காரல, நாங்க ஒரு 6 பேர் வந்த இடத்துல உட்காந்துருந்தோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையே 6 பேர் தள்ளி உட்காந்துருந்தது என்னுடைய கேரக்டர். நான் இப்ப யாருமே இல்ல, இப்ப நம்ம பார்க்க வந்த உறவுகளா இருக்கட்டும், அண்ணா உங்களை நம்பி நாங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், பாக்குறவங்களே நிறையவே கேட்டிருப்போம், என்ன உங்களை நம்பி நாங்க நிறைய தூரத்துல வந்திருக்கிறோம், மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றேன். நான் பேசிதான் செய்வேன், ஆனா என்னோட கேரக்டர் வந்து அவங்கள முகத்தை பார்த்து பேசுறதுக்கான ஒரு தயக்கம் எனக்கு இருக்கும். நான் இங்க இப்படி அங்கிட்ட அங்கிட்டு பார்த்துட்டு தான் பேசிட்டு இருப்பேன். அது எங்களை பார்க்க வந்த எல்லா பார்த்தா நமக்கு போர் அடிச்சிருங்க, அதனாலே அவர் திரும்பிக்கிறாரு. அப்படி இல்ல, அந்த அது என்னுடைய குணம், அது என்னுடைய கேரக்டர். அது நான் இப்பவுமே ஒரு எப்படி சொல்றதுன்னு நான் சொல்றேங்க. இவர் இப்ப பிரான்மலைக்கே போயிருந்தாலுமே அந்த இடத்துலயுமே இப்ப கூட நின்னு பேசுறோம் பாத்தீங்களா, இந்த டிஃபரெண்ட்ல கூட நாங்க பக்கத்துல உட்காந்து பேசிக்க மாட்டோம், கொஞ்சம் தூரத்துலதான் இருப்பாரு. அங்க இருந்துகிட்டு நான் சாப்பாடு என்ன கொண்டு இருக்கணும் கொடுப்பே சாப்பிடுவாரு. அங்க இருந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கோ அந்த பதில சொல்லுவாரு. என்ன மைக் தான் இல்ல, ஹலோ மைக் டெஸ்டிங் இங்க இருந்து கேக்குதா அப்படின்ற மாதிரி அவ்வளவு தூரத்தெல்லாம் இல்ல, கொஞ்சம் தூரம் இடையில பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆள் உட்காரலாம். அந்த கேப் இருக்கும், எப்பவுமே இருக்கும். அந்த கேப் எப்பவுமே இருக்கும். அது நான் அங்கிட்டு பக்கத்துல வந்தாலும் ஏன் இங்க கொஞ்சம் உட்காரியே அப்படி சாப்பிடவா என்ன அப்படிம்பாரு. சரின்ட்டு நான் உட்காந்துறது ஒரு தவணை அனுபவப்பட்டனால அதனால எனக்கு எப்பவுமே போனா அந்த டிஃபரெண்ட்டை நானும் கடைபிடிச்சிருவேன்னு வச்சுக்கோங்க. அதனால நாங்க லவ் ஸ்டோரி சொன்னனால எல்லாரும் மனசுல பதிஞ்சுட்டோங்க. அந்த பதிஞ்சனால எல்லாரும் ரிப்பீட்டா கேட்டாங்க. சிங்கம் முன்னாடி போனாலும் உங்க நினைவு வருது, பிரான்மலை போனாலும், ஏன்னா லவ் ஸ்டோரியில அதிகமா சொன்னதும் பிரான்மலை தான். இந்த மாதிரி சொன்ன ஏரியாக்கள் இப்ப மேலூர் தியேட்டர் இந்த மாதிரி எல்லாம் சொன்ன உடனே அந்த இடத்த பார்க்கும்போது நம்ம லவ் ஸ்டோரியை பார்த்த நம்ம உறவுகளுக்கு வந்து அந்த ஏரியா உங்களை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எங்களை ஞாபகத்துக்கு தூண்டி இருக்கும். அதனால அந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தையை பார்த்துட்டு நீங்க இந்த கமெண்ட் கேட்டனால உங்களுக்கு நாங்க தெளிவான விளக்கம் கொடுத்து விட்டோம் என்ற நம்பிக்கையில இந்த டாபிக்ல இருந்து விடைபெறுகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக்குள்ள உள்ள போவோம். நெக்ஸ்ட் உங்க வீட்டோட பட்ஜெட் எவ்வளவு இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல விருப்பம் இல்லையான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா இப்போதைக்கு சொல்ல மாட்டோம். சொல்ல விருப்பம், அதாவது இப்ப எல்லாத்தையுமே நாங்க வீட்டு இன்ச்சா நம்ம எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டோம். நான் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வீடியோ போடுறதுக்கு ஏதாவது வேணும்லங்க. அப்ப நம்ம போடுவோம் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்கன்னு சொல்லுவோம், அதுதான் தெரிஞ்சதாச்சு. இப்ப லவ் ஸ்டோரிய இப்ப நாங்க லவ் ஸ்டோரியில என்னத்தையாச்சும் ஒரு மறந்த வாக்குல இது இல்ல இப்படின்னு சொன்னா கூட அடுத்த செகண்டே கிட்ட மெசேஜ் வந்துருது, இல்ல நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க, நீங்க இந்த மாதிரி தான் நீங்க லவ் ஸ்டோரியில சொன்னீங்க. அப்ப அதாவது ஒரு இன்ச் பை இன்ச்சா கவனிக்கிற அந்த மாதிரி நிறைய உறவுகள் நம்ம கிட்ட இருக்கிறீங்க. அப்ப இப்ப எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் அப்படின்னாக்க அப்புறம் அப்போ அந்த வீடியோ போடும்போது இதெல்லாம் தெரிஞ்சது தானே. வீடியோ போட்டிருந்தோம் நீங்க அப்போதைக்கு வீடு செயல்படு, இது தெரிஞ்சது ஓட்டி விடு, ரூம் இது தெரிஞ்சது இது ஓட்டி விடு, இப்படி ஓட்டி விட்டு லாஸ்ட்ல ஒண்ணுமே இருக்காது. அதனால எல்லாத்தையுமே வீட்டு வேலை முடியிட்டு பார்த்தா தொடங்கவே செஞ்சிருக்கோம். பத்தி அஸ்திவாரமே போடுறோம். இன்னும் எப்படி சொல்றோம்னா ஒரு சொல்லு இருக்கு, தோண்டணும், அப்புறம் கட்டணும், அப்புறம் பூசணும், அப்புறம் சுவிட்சு போடணும், அதுக்கப்புறம் நம்ம பிறகுடலுக்கு கூப்பிடணும். அந்த மாதிரி வருஷங்கள் இருக்கு. வருஷங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கேள்வி கேட்ட அந்த உள்ளங்களுக்கு தெளிவான பதில் தெரிஞ்சிடும். கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? நாங்க எத்தனை அதாவது இப்ப இவ்வளவு தூரம் சொல்றோம், நீங்க இதெல்லாம் ஏன் மறைக்கிறீங்க, மறைக்கணும் என்பதற்காக இல்லை. அப்புறம் சொன்னோம்னா கொஞ்சம் எல்லாரும் பாக்குறது கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்குமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மறைக்கணும்னு நினைச்சிருந்தா நாங்க சாமி கும்பிட்டதே வீடியோ எடுத்து போட்டுருக்க தேவையில்ல. கண்டிப்பா மொத்தத்துல அப்படியே சஸ்பென்ஸா வச்சு மொத்தத்துல வீடியோ காமிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அது கண்டிப்பா மக்களுக்கு தெரியும், நம்ம உறவுகளுக்கு தெரியும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம சாமி கும்பிடுறது முதற்கொண்டு எல்லாமே போட்டாச்சு. நம்ம ஒரு வீட்டுக்கு ஊருக்கு போனாலும் சரி, ஒரு டூருக்கு போனாலும் சரி, நாங்க எங்க போனாலும் வீடியோ ஆன் பண்ணிட்டு உங்க மக்களே இங்க போய்கிட்டு இருக்கிறோம் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் உங்ககிட்ட. அதனால உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டோம். ஓகேவா? ஏன்னா அங்கனக்குள்ள இருக்க சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க நம்மள இவ்வளவு தூரத்துல வந்து பார்க்க முடியாதவங்க, இப்ப நாங்க போற இடத்துக்கிட்ட சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க வந்து பாக்கணும்னு நினைச்சா நம்மளை பாத்துக்கட்டோமேங்கிறதுக்காக நாங்க சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஓகேங்க. முடிஞ்ச கேள்வி கேட்டவங்களுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். பதில் என்ன கேள்வி என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேள்வியை நீங்க மெயினா இன்னைக்கு சொல்லிக்கிட்டதான். இன்னைக்கு வந்து என்னென்ன ஸ்பெஷல் என்ன ஏதுன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்க வீட்டுல. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டது இல்ல. ஏன்னா இதுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டுலதான் இருப்பீங்க. அப்ப பிடிச்ச ஐட்டம்களை செஞ்சு சாப்பிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப நமக்கு எல்லாருக்கும் இந்த பிடிச்ச ஐட்டம் என்னத்துல வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்களா? அந்த காரணத்துக்காக தான் இன்னைக்கு எல்லார் வீட்லயும் என்னென்ன ஸ்பெஷல்ன்றதை முடிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.